வருகை தர இருக்கிறார் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அவருடைய தமிழக பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 26, 27 தேதிகளில் தமிழக கட்சிகளுடன் ஞானேஷ்குமார் ஆலோசனை நடத்த உள்ளார். அனைத்து கட்சி நிர்வாகிகள், மாவட்ட ஆட்சியர்கள், எஸ்பிக்களுடனும் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழு ஆலோசனை நடத்த உள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி அதனையொட்டி விரைவில் அறிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அதனையொட்டி தேர்தல் பணிகளை முடுக்கிவிடுவதற்காக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தமிழ்நாட்டிற்கு வர இருக்கிறார். வருமான வரித்துறை உள்ளிட்ட அந்த மத்திய அமைப்புகளுடனும் ஞானேஷ்குமார் ஆலோசனை நடத்த உள்ளார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அனைத்து கட்சி நிர்வாகிகள், மாவட்ட ஆட்சியர்கள், எம்பிக்களுடன் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழு ஆலோசனை நடத்த உள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதியை இறுதி செய்வதற்காக இந்த ஆலோசனையை அவர் நடத்த இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, ஞானேஷ்குமாருடைய இந்த வருகையின் முக்கியத்துவம் என்ன? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான இந்திய தேர்தல் ஆணைய குழுவினர் தமிழகம் வருகிறார்கள். இதில் சட்டமன்ற ஏற்பாடுகள் குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. குறிப்பாக அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார்கள். தொடர்ந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், அதே போல காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் வருவாய்த்துறை, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை உள்ளிட்ட மத்திய அரசு அதிகாரிகளுடனும் இந்த ஆலோசனை அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். கடந்த வாரம் இந்திய துணை தேர்தல் ஆணையர் மணிஷ்கர் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் தமிழகம் வந்திருந்தனர். அப்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழுவினர் தமிழகம் வந்து விரிவான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கின்றனர். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.